இந்துக்களுக்கு எதிரி திமுகன்னு சொன்னா உடனே திமுக என்ன பண்ணணும், அங்க நியாயம் என்ன இருக்கு, இது அநியாயம் என்ன இருக்குல்ல, உடனே அவர் என்ன பண்ணணும், இஸ்லாமியர்களுக்கு எதிரி பாஜக. ஆலு ஷானவாஸோ இல்ல ஜவாஹிருல்லாவோ இல்ல அந்த அப்துல் சமது போன்ற நபர்கள் எழுந்து வந்து என்ன பண்ணும், இவர் எடப்பாடி கை கொடுத்துட்டு வாழ்த்து தெரியும். நீங்க வந்து திமுக அண்டி பிழைக்கணுன்றதுக்காக எடப்பாடி எதிர்த்தீங்க. அமித்ஷா போகாங்கன்னு தடுக்கல, போய் பலி கொடுப்பதற்கான அதான் சொல்றேன். அதே அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும்போது பலி கொடுத்துட்டு இருந்தாங்க இல்ல. அப்ப நீங்க என்ன அறநிலைத்துறை திமுக ஆட்சியில் தானே இருக்கு, அப்ப உடனே அந்த அறநிலைத்துறை அதிகாரி மாத்திரமா இல்லையா? அப்போ பிஜேபி வந்து இஷ்யூ ஆகிட்டான்னு சொன்னா இது பாமர இஸ்லாமியரோட நம்புவாங்க. ஆனா திமுகவுடைய சூழ்ச்சி அரசியல் எவனா கோரிக்கை வச்சான்னு சொன்ன தலைவர் நானே செருப்பால் அடிப்பேன். நான் ஏன்டா உனக்கு வேற கோரிக்கை, இந்த சமூகத்தில் உயிர்நாடி பிரச்சனைகளாக இருக்கு, அதெல்லாம் கோரிக்கை வச்சு இந்த அரசுகிட்ட நிறைவேற்றாம இப்போ அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி போனோன்னே அந்த இடைக்கால ஜாமீன் பரோலில் இருந்தாங்கல்ல, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு உள்ள தூக்கிப்போம். விடுதலை சிறுத்தை உட்பட திமுக கூட்டணி கட்சிகளும் எங்க பேசினாலும் அதிமுகவை முன்னிலைப்படுத்தி பேச மாட்டாங்க பாருங்க. 19 இஸ்லாமியர்கள் கோயம்புத்தூரில் கொல்லப்பட்டாங்க இல்லையா, அப்போ யாருடைய ஆட்சி? திமுக ஆட்சி. அந்த கொல்லப்பட்ட கொலைகாரர்களை திமுக கைது பண்ணிச்சா? ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்திய தேசிய லீக் தடா ரஹீம் நம்மோடு இருக்கிறார், பேசலாம். வணக்கம். 4.5 ஆண்டுகள்ல இஸ்லாமியர்கள், குறிப்பா சிறுபான்மையினர், குறிப்பா இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலனாக இருக்கக்கூடிய திமுக உங்கள் சமூகத்துக்கு செய்தது என்ன? மனசாட்சி பிரகாரம் ஒத்துங்க. செய்தது என்னன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லைன்னு. தடா ரஹீம் எப்பவுமே வந்துட்டு எப்படி பேசுவார்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறத வச்சுதான் இந்த நிகழ்வினுடைய உண்மை என்னன்றது மக்கள் உணர முடியும். இல்ல, செஞ்சதுன்னா ஒண்ணுமே இல்லை. அதே நேரத்துல துரோகம் என்ன செஞ்சதுன்னு கேளுங்க, நிறைய சொல்லுவேன் நான். ஆனா இந்த சமூகத்துக்கு செஞ்ச நன்மைகள் என்ன ஒண்ணும் இல்லை. இருந்தாதான் நான் சொல்ல போறேன்னு. இப்ப நான் வந்து திமுகவுக்கு எதிராக தொடர்ந்து பேசுறேன்றதுக்காக என்னுடைய பேச்சை நீங்க வந்து புறந்தள்ளாதீங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை, நான் வைக்கக்கூடிய வாதங்கள் உண்மையா பொய்யா, திமுக ஆதரவு யாருன்னா கூப்பிட்டு வந்து உட்கார வைங்க, விவாதிக்கலாம். நான் விவாதிக்க தயாரா இருக்கேன். ஆலு ஷானவாஸ் போன்ற நபர்களை, ஏன்னா அவங்க தான் ரொம்ப முட்டு கொடுக்குறானுங்க. ஆலு ஷானவாஸ், அப்புறம் ஜவஹர்லா முட்டு கொடுக்குறாரு, அப்துல் சமத் எம்எல்ஏ முட்டு கொடுக்குறாரு. அவங்க தான் முட்டு கொடுக்குறாங்க. என்னன்னா 26 தேர்தலில் நமக்கு மறுபடியும் சீட்டு வேணும், அவங்களுக்கு எம்எல்ஏ ஆகணும். ஏன்னா அந்த எம்எல்ஏ அந்த சுகத்தை கண்டுட்டாங்க அவங்க. அதெல்லாம் முன்னையாச்சும் பரவாயில்ல, 20-25,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். இப்போல்லாம் 1.5 லட்சம் ரூபாய் கிடைக்குது. ப்ளஸ் இத்தியாதி என்னென்னவோ கிடைக்கிது. அப்போ இந்த சலுகைகள் இந்த அனுபவிச்சிட்டானுங்களே இந்த 5 ஆண்டுகள்ல. இப்போ அடுத்த தேர்தலையே நம்ம வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னா இப்போவே யாருக்காவது சொம்பு அடிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு போயிட்டாங்க. அப்ப அந்த சமூகம் எப்படியாவது கெட்டு குட்டியே சாராகட்டும், எங்களுக்கு கவலை இல்லை. அதுதான் உங்களுக்கு சொல்றீங்க, யாருக்காவது சொம்படிக்கலாம். அது அப்ப திமுகவுக்கு தான் சொம்படிக்கணும்ன்ற நிர்பந்தம் அவங்களுக்கு நீங்க சொன்ன ஆட்களுக்கு இல்லையே. நீங்க ஒரு விஷயம் துரோகம் செஞ்சாங்க, இல்ல இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக நடந்துக்கிட்டாங்க, அவங்களுடைய உடைமைக்கும் உரிமைக்கும் பாதுகாப்பு அப்படின்னா அவங்க எதிராக குரல் கொடுப்பாங்களே, இல்லைங்கிறதுனாலதானே அவங்க திமுக. நீங்க வந்து உண்மையிலே வந்து அப்படி ஏதாவது நன்மை செஞ்சா நான் உண்மையிலே பாராட்டுவேங்க. நம்ம வந்து முகூர்த்தத்துக்காக பேசுறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கிறாங்க. அப்ப அவங்க சமூகத்துக்காக, இஸ்லாமிய சமூகத்துக்காக யாராவது ஒருத்தர் பேசினாங்கன்னா நீங்க என்ன பண்ண, உங்க கூட்டணி தர்மத்தை எல்லாம் குப்பையில தூக்கி போட்டுட்டு மனமோது பாராட்டினா அவங்க எதிர்கட்சியா இருந்தாலும் உண்மையா இல்லையா? மனமோது. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை நீண்ட கால கோரிக்கை. அப்ப அந்த விஷயத்தை திமுக வந்து என்ன பண்ணுதுன்னா அது கடப்புல போட்டு வச்சிருக்கு. சார், நீங்க சொல்ற இஷ்யூன்றது வந்து ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. என்ன அப்படின்னா, தேர்தல் வாக்குறுதியில சிலது சொன்னாங்க, சிலது வாக்குறுதிகளை கொடுத்தாங்கன்னா கூட இதை வெளியில விட்டா ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் அப்படின்னு ஆட்சி அதிகாரத்துல பொறுப்புல இருந்து ஒரு அரசரா ஒரு முதல்வரா பார்க்கும்போது அந்த பார்வையை நீங்க முன்வைக்கணும். இப்போ ஒரு வேளை விட்டுட்டாங்க அப்படின்னா அது எந்த வகையான பின் விளைவுகளை ஏற்படுத்தும், அது திமுகவுக்கு கடந்த கால அடுத்து வரும் காலங்கள்ல எந்த வகையான பேரை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு திமுக நபரா நீங்க யோசிங்க, ஒரு அரசா நீங்க யோசிக்கணும். இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை பண்ணலன்னு ஒரே 19 நீங்க குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க அப்படின்னா, ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது ஒருவர் அது யாரா இருந்தாலும் செய்தால் என்ன பாதிப்பு பின் விளைவுகளை ஏற்படுத்தும்ன்றதும் நீங்க கூடவே யோசிக்க. இல்ல, நீங்க ஒரு விஷயத்தை நீங்க பாக்கணும். அப்படின்னு சொன்னா நீங்க யாருமே விடுதலை பண்ணலாம் இந்த கேள்வி நான் கேட்க மாட்டேன் இல்லையா? ஆயுள் தண்டனை கழிச்ச 10 ஆண்டுகள் கழிச்ச ஒரு கொலை குற்றவாளிகள் விடுதலை பண்ணிட்டு இருக்கு இல்லையா அரசுகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும்.
லீலாவதி படுகொலை வழக்கில் 3 பேருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. உச்ச நீதிமன்றம் என்ன தெரியுமா சொன்னது? அந்த 3 பேர்களையும் மனித சஞ்சிரத்தில் வாழ தகுதியற்றவர்கள் இவர்கள் அப்படின்னு. அது போன்ற நபர்களை 7 ஆண்டுகள் அவங்க சிறையில் இருந்தாங்கன்னு சொல்லி திமுக ஆட்சி இதுக்கு முன்னாடி கருணாநிதி இருக்கும்போது விடுதலை பண்ணாரு. அதே மாதிரி 2019 வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதிமுக வந்து நம்ம இது வேளாண் பல்கலைக்கழக பஸ் எரிப்பு வழக்கில் இருந்து 3 பேரை விடுதலை பண்ணாங்க. இதே மாதிரி நிறைய ராஜீவ்காந்தி வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை விடுதலை செய்யப்படும் போது என்னுடைய சமூகத்தை சார்ந்தவங்களை விடுதலை பண்ணதுக்கு என்ன ஏற்ற பிரச்சனைகள் இருக்கும் நீங்க எதிர்பார்க்க. கோவையில சிலிண்டர் குண்டு வெடிக்குது. அது சிலிண்டர் குண்டுன்னே சொல்லக்கூடாது, சிலிண்டர் தான் வெடிச்சதுன்னு சொல்லக்கூடியதான வார்த்தை ஜாக்கிரதையான நடவடிக்கைகள் திமுக அரசு ஏற்படுது. இஸ்லாமியர்களை சகோதரர்களா பாக்குது. நீங்க இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை வந்து திமுக மேல போற போக்குல நீங்க குற்றச்சாட்டுகளை நான் சொன்ன பார்வையில் நீங்க பார்க்கவே இல்லை. நான் என்ன சொல்றேன், நீங்க தான் வாக்குறுதி கொடுக்குறீங்க ஆட்சிக்கு வரதுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை பண்ணணும், அதே மாதிரி 700 ஆயுள் தண்டனை சிறைவாசிகளை விடுதலை பண்ணணும்னு சட்டமன்றத்தில் சொல்றீங்க, அரசாணை வெளியிறீங்க. அந்த அரசாணையில என்ன பண்ற கம்யூனல் கிளாஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோஸ் ஆக்ட்ன்றீங்க. அப்ப கம்யூனல் கிளாஸ் எக்ஸ்ப்ளோஸ் ஆக்ட்னா அதுல முஸ்லீம்களை நாங்க விடுதலை மாட்டோம் அப்படின்றத உங்களுக்கு அர்த்தம். ஏன் சொன்னா எங்க மீது போடப்பட்ட வழக்கு ஒன்னு கம்யூனல் கிளாஸ், இன்னொன்னு எக்ஸ்ப்ளோஸ் ஆக்ட் போடாம இல்லை வைங்க உதாரணத்துக்கு. அப்போ பண்ணல. அப்போ இது சம்பந்தமா எல்லா அமைப்பு தலைவர்களும் பேசுறாங்க. சரி, இதுல வந்து சட்டம் வந்து மதுரையில அதிமுக சார்பாக மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாட்டுல முக்கிய தீர்மானமா கடந்த சட்டமன்ற தேர்தலில் முஸ்லிம் சிறைவாசிகளை விடுதலை செய்யணும்னு வாக்குறுதி கொடுத்து திமுக, ஆனா இன்ன வரையிலும் கொடுக்காத இந்த மாநாடு வன்மையா கண்டிக்கிறேன்னு அதிமுக கண்டிக்குதுங்க. எடப்பாடி தலைமையிலான அரசு, அதிமுக அரசு கண்டன தீர்மானத்தில் 2வது தீர்மானம், முக்கியமான தீர்மானம். உடனே திமுக ஒரு விதமான கொலிச்சு. இப்போ நீங்க அதை விட்டு அடுத்தது என்ன பண்றாங்கன்னா, அவங்க இன்னொரு படி மேல போய் சட்டமன்றத்துல நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க, சட்டமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன பண்றாரு, கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றாரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்து, நீங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் முஸ்லீம் சிறைவாசி விடுதலை பண்ணுவீன்னு சொன்னீங்க, ஏன் பண்ணல? எதிர்கட்சி நாங்க தான் தடுக்கணும், எதிர்க்கணும், நாங்களே அதை எதிர்க்கல, அப்ப உங்களை தடுக்கிற சக்தி எதுன்னு கேட்டார். அப்போ இதுக்கு வந்து நீ உண்மையான முஸ்லீமா இருந்தீங்கன்னா நீங்க ஆலு ஷானாவோ இல்ல ஜவாஹிருல்லாவோ இல்ல அந்த அப்துல் சமது போன்ற நபர்கள் எழுந்து வந்து என்ன பண்ணும், இவரு எடப்பாடி கை கொடுத்துட்டு வாழ்த்து தெரியும். சமூக பிரச்சனை பேசுறாங்க அவரு. அதை விட்டுட்டு நீங்க திமுக ஜாலரா என்ன பண்றீங்க, வெளியே வந்து இவர் 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி இருந்தாரு, ஏன் விடுதலை பண்ணல? நையாண்டி பேசுறீங்க. ஏண்டா 10 ஆண்டுகள் ஆட்சியில அதிமுக இருந்தது, அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்களா விடுதலை பண்ணுவேன்னு? புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்க வாக்குறுதி கொடுக்கல அவங்க, ஆனா நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க. அப்போ உங்களுக்கு ஆதரவா அவர் பேசுறாரு, கைத்தட்டி வரவேற்கணுங்க, எடப்பாடிக்கு நன்றி சொல்லணுங்க, அறிக்கை கொடுக்கணுங்க. அப்பதான் ஒரு சமூக பிரச்சனைக்கு அரசியல் கட்சிகள் முன் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க, ஆதரவுக்கு தெரிவிப்பாங்க. நீங்க வந்து திமுக அண்டி பிழைக்கணுன்றதுக்காக எடப்பாடி எதிர்த்தீங்க. சரி, அதை எதிர்த்தீங்களா இல்லையா? உடனே நம்ம திமுக உஷாராயிட்டான். எடப்பாடி அதோட முடிக்கல, ஒரு படி மேல போயிட்டாரு. மாநாட்டுல ஒண்ணு கவன ஈர்ப்பு தீர்மானம், அதுக்கு அடுத்த படி ஏறாரு பாருங்க. இவனுங்களால தாங்க முடியல. என்ன சொல்றாரு, 1997 19 இஸ்லாமியர்கள் கோயம்புத்தூரில் கொல்லப்பட்டாங்க இல்லையா? அப்போ யாருடைய ஆட்சி? திமுக ஆட்சி. அந்த கொல்லப்பட்ட கொலைகாரர்களை திமுக கைது பண்ணிச்சா? அவங்களை தண்டனை கொடுத்துதா அப்படின்னு கேள்வி வைக்கும்போது தான் லைவ் ஓடிட்டு இருந்து அப்படியே ஆஃப் ஆகுது சட்டசபையில பேசும்போது. ஆமா, ஏன்னா என்னடா இது எங்கேயும் எடுத்துட்டான இந்த மனுஷன் அப்படின்ட்டு ஒரு விதமான ஆட்டம். உடனே என்ன பண்றாங்க, உட்காந்து குழு பேசி எல்லாருக்கும் வந்து பரோல், இடைக்கால ஜாமீன் அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த அதிகாரம் தமிழக அரசுக்கு இருக்குங்கிறது அவங்க நிரூபிக்கிறாங்க. அப்போ இடைக்கால ஜாமீன், ஏன்னா எடப்பாடி இந்த இஷ்யூ எடுத்த உடனே அப்படி எடுத்துட்டாங்க. இப்போ அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி போனோடனே அந்த இடைக்கால ஜாமீன் பரோல்ல இருந்தாங்கல்ல, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு உள்ள தூக்கி போட்டான். என்ன கணக்கு புரியலையே ஏங்க? இப்ப பாஜக கூட அதிமுக போய் சரி சரி எப்படி இருந்தாலும் முஸ்லீம் ஓட்டு போட மாட்டான் அவங்களுக்கு. ஓகே ஓகே, இவங்களுக்கு எதுக்கு சலுகை? நமக்கு தான் ஓட்டு விழ போறோம். சரி, இந்த மாதிரி சூழ்ச்சிகரமான அரசியலை எதிர்ப்பது அதாவது இஸ்லாமியர்களுக்கு வழியே கிடையாது. பாஜக உள்ள வந்துடும். பாசிச பாஜகவோட கூட்டு வச்சிருக்கிறது அதிமுக. நீ எனக்கு தான் ஓட்டு போடணும், நான் என்ன செஞ்சாலும் எதிர்த்து உன்னால கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற நிலையில திமுக இருக்கா? நீங்க எனக்கு தெரிஞ்சு நீண்ட காலமா ஜேர்னலிஸ்ட்ல இருக்கீங்க. தமிழ்நாட்டுல பாஜக பெரிய கட்சி, அதிமுக பெரிய கட்சி? அதிமுக எதிர்கட்சியா, பாஜக எதிர்கட்சி? அதிமுக. ஆனா நீங்க பாருங்க, திமுகவும் விடுதலை சிறுத்தை உட்பட திமுக கூட்டணி கட்சிகளும் எங்க பேசினாலும் அதிமுகவை முன்னிலைப்படுத்தி பேச மாட்டாங்க பாருங்க. பாசிச பாஜக
புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னு சொன்னா இதுதான் இந்த ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை வாக்குகளை அழுறதுக்காக. புரியுதுங்களா? இவங்களுடைய சூழ்ச்சிகரமான அரசியல் என்ன சொல்றேன். நீ பிரதான எதிர்கட்சியான அதிமுக முன்னிலைப்படுத்தி தான் இவனுங்க பேசணும். ஏன்னு சொன்னா இவனுங்க அதிமுக பாஜகவோட கூட்டணி ஆயிடுச்சு. பாஜகவை தான் இவங்க ப்ரொமோட் பண்ணிட்டே இருக்காங்க பாருங்க. அண்ணன் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் சமீபத்தில் பேசும்போது கூட என்ன சொல்றாரு, விஜய் திமுக எதிர்க்கிறார், விஜய் திமுக, சீமான் திமுக எதிர்க்கிறாரு. ஆனா அண்ணன் என்ன சொல்றாருன்னா RSS பாஜக பெற்ற பிள்ளைகள் தான் இவங்க 2 பேருன்றாரு. சப்ஜெக்டே இல்லையே இங்க, நீங்க இன்வால்வ் ஆகுறீங்க. புரியுதா இல்லையா? சீமான் திருமாவளவனை எதிர்த்தாரா? விஜய் திருமாவளவனை எதிர்த்தாரா? விஜய்க்கும் நான் எதிராக நிறைய பேசியிருக்கேன், அது வேற விஷயம். இந்த கருத்துல மட்டும் முரண்படுறேன் நானு. அதாவது பாஜக சொல்லிதான் விஜய் வந்தான்னு சொல்றது நம்ம ஏத்துக்க முடியுமா? அப்போ யார் யார் திமுகவுக்கு எதிராக பேசுறாங்களோ அவங்க எல்லாம் பாஜக சொல்லிதான் வருதுன்னு சொல்றது எந்த விதமான இது ஒரு விதமான பாசிச அரசியல் தானே. பாஜக மட்டும் தான் பாசிச அரசியல் இல்லை, திமுகவும் பாசிச அரசியல் பண்றதுக்கு இது ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நீங்க சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது பேசுகின்ற தலைவர்கள், அது இஸ்லாமிய தலைவர்கள், சங்கங்களுடைய தலைவர்களாக இருக்கட்டும், பட்டியல் சமூகத்தினுடைய பாதுகாவலனா இருக்கக்கூடிய திருமாவளவனாக இருக்கட்டும், தனக்கான என்ன ஆதாயம் அப்படிங்கறத தாண்டி அவங்க அந்த சமூகத்துக்கான நலனை யோசிக்கிறதே இல்லைன்ற குற்றச்சாட்டு முன்னாடி. ஏன் நீங்க அண்ணன் திருமாவளவன் பேசுறாரு இல்ல, விஜயும் சீமானியும் பேசுறாரு, பெத்த பிள்ளைங்கன்றாரு. சரி, நீங்க சொல்ற மாதிரி வச்சுக்கலானே. அப்ப நீங்க யாருன்னு பெற்றவங்கள அப்படின்னு கேட்டா, ஏன்னா நீங்க 2001 திமுக பாஜக விசிக கூட்டணியில் தான் நீங்க சட்டமன்ற உறுப்பினராய் 2 வருஷத்துல ராஜினாமா பண்ணிட்டார் சார். 2 வருஷமா சார். உங்களுக்கு அங்கீகாரம் எங்க சார் கிடைச்சது? ஏன் நீங்க போகும்போது எரிஞ்சாரா இல்லையா? நான் என்ன சொல்றேன், நீங்க போகும்போது உங்களுக்கு தெரியாதா? நீங்க கூட்டணி நின்று வெற்றி பெறும்போது தெரியாதா பாஜக இருக்கு, நம்ம சேரக்கூடாது? சீமான் கூட தான் பெரியாரை பத்தி புகழ்ந்து பேசியிருக்காரு. இப்ப நான் எனக்கு முழு உண்மை தெரிஞ்சிச்சு, அதனால நான் இப்ப அது பெரியார் மண் இல்ல, பெரியாரே மண் தான்ற மாதிரி பேசுறாரு. தெளிவு வந்துச்சுன்னு சொல்றாரு. அந்த மாதிரி அவருக்கு அப்ப தெளிவு இல்லாம இருந்தது, சேர்ந்துட்டாரு. இப்ப தெளிவு வந்துச்சு, திமுகவோட இருக்காரு. இந்த பதில் எடுத்துக்கிறீங்களா? சரி, அதே 2002 நீங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது தான் திமுக மத்திய பாஜக கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது குஜராத்ல கலவரம் நடந்து இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க இன்னைக்கு? அதாவது அன்னைக்கு பிரஸ்காரன் கேட்குறான், சார் நீங்க தமிழ்நாட்டில் எக்காரணம் கொண்டு பாஜகவை வளர விடக்கூடாது, அதிமுக மற்ற சக்திகள் அதாவது சீமானு இவர் விஜய் எல்லாம் சேர்ந்து பாஜக வளர பார்க்குறாங்க. அப்போ ஒரு பிரஸ்காரன் கேட்குறான், இது 2001 98 உங்களுக்கு தெரியாதா, 99 திமுக கூட்டணி வச்சு முதல்ல பாஜக வெற்றி பெற்றது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு என்ன சொல்ல, அப்போ நாங்கள் ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராம் வச்சு நாங்கள் கூட்டணி சேர்ந்தோம். காமன் ஏதோ சொல்லுவாங்க, அது குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வச்சு. இப்போ சொல்றீங்களா, அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் குஜராத் கலவரம் உள்ளடக்கலையா? நான் கேட்கிறேன், குஜராத் கலவரம் நடந்துருக்கும்போது திமுக கூட்டணியில இருந்ததா இல்லையா? ஏன் இப்படி நீங்க வாலண்டியா இதுல நுழையிறீங்கன்ற நான் திருமாவளவன் அண்ணன் எதுக்காக விழணும்ன்றேன். இப்ப தமிழ்நாட்டு அரசியல் களம் அப்படிங்கிறது இந்து எதிர்ப்பு, அதாவது இந்து இஸ்லாம் அந்த மாதிரியான களம் தான் இருக்கு. இதை தாண்டி ஆழ்ந்து பார்த்தா பாஜக இந்துக்கள் அதை வச்சு இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இப்படிதான் செட்டப் இருக்குதே தவிர மற்றபடி திமுக அதிமுக திராவிடம் பட்டியல் சமூகம் இதெல்லாம் பாஜக கூட்டணி. சரி, கடந்த முறை இதே எடப்பாடி தலைமையில பாஜக கூட்டணியில் தான் ஆட்சி நடந்தது. அப்போட திருப்பரங்குன்றம் பிரச்சனை வரலையே, உங்க ஆட்சியில் தான் திருப்பரங்குன்றம் பிரச்சனை வந்தது. சொல்லுங்க சார், திருப்பரங்குன்றம் பிரச்சனை வந்ததாப்பா? பாஜகவை சேர்ந்தவர்கள் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கணுங்கிறதுக்காக வேணும்னே அந்த பிரச்சனை எழுப்பு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்க நியாயத்தின்படி நடந்திருக்கணும். அங்க கோவிலுக்குள்ள தர்காவுக்கு போகாதீன்னு தடுத்தது யாரு? யோகி ஆதித்யநாத்தா, அமித்ஷா போகாங்கன்னு தடுக்கல. போய் பலி கொடுப்பதற்கான அததான் சொல்றேன். அதே அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும்போது பலி கொடுத்துட்டு இருந்தாங்க இல்ல, அசைவ உணவு சாப்பிட்டு இருந்தாங்கல்ல. அப்ப அந்த போலீஸ் தடுக்கலையே. உங்க ஆட்சி வரும்போது தான் அந்த போலீஸ் தடுக்குது, போகக்கூடாது மேல. ஏங்க போகக்கூடாது? அங்க போய் ஆடு கோழி அறுக்கக்கூடாது. ஏங்க அறுக்கக்கூடாது? அங்க போய் சாப்பிடக்கூடாது. தடுத்தது யாரு? அமித்ஷாவா? உடனே RSS பிஜேபி வந்துச்சு அப்படின்றீங்க. RSS பிஜேபிக்கு வரத்துக்கு வழி ஏற்படுத்தியது யாரு? என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க தடுக்காம இருந்தா அது காலகாலமா நடந்துட்டு அப்படியே நடந்திருக்கு இல்லையா?
உயர் நீதிமன்றத்துல வந்து இதே மாதிரி RSS பாஜக வந்து இப்படி ஒரு மனு தாக்கல்ல வந்து சொல்லியிருக்காங்க, அங்க வந்து அசைவம் சாப்பிட்றதுனால எங்களுடைய புனிதம் கெடுதுன்னு நினைக்கிறாங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரசு தரப்புல கேள்வி எழுப்பும்போது, இல்லைங்க அது காலங்காலமா நடந்துட்டு வர்றதுதான், அதுல அரசெல்லாம் ஒன்னும் தலையிட முடியாதுன்னு சொல்லாம நாங்க அதே மாதிரி பண்ணவங்க 18 பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சு அவங்களை கைது பண்ணியிருக்கோம்னு சொன்னா, அப்போ அங்க போய் சாப்பிடுறதோ அங்க போய் கோழி ஆடு அறுக்கிறதோ சட்டவிரோதம்னு சொல்லி நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுத்தது திமுக தானே. இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் உட்பட அங்க போய் நீங்க RSS BJPன்னு கடுமையா பேசுறீங்க. உடனே இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு சந்தோஷம்ப்பா, பரவாயில்ல திருமாவளவன் வந்துட்டாரு, பரவாயில்ல கம்யூனிஸ்டுகள் வந்துச்சு. ஏன்டா இத்தனால என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? அங்க போன ஒரு தலைவர் கூட திமுக எதிர்த்து பேசல. திமுக தான் இது பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிச்சு வச்சது. இது கண்டனத்துக்குரிய. திமுகன்னு கூட நேரடியா சொல்ல வேண்டாம், திமுக அதிகாரிகள் தான் இதை தடுத்தாங்க. அறநிலையத்துறை யார் சார்? திமுக கட்டுப்பாடுல இருக்குதானே, அவங்கதான் தடுக்கிறாங்க. சேகர் பாபு அவருடைய நிர்வகிக்கக்கூடிய ஒரு துறை. ஒண்ணுல அங்க பீஸ் கமிட்டி நடக்குது, அதுல இந்துக்கள் முஸ்லீம் எல்லாமே கலந்துறாங்க. அதுல இந்துக்கள் கூறிய சார் இதெல்லாம் காலங்காலமா நடக்குது, நாங்கெல்லாம் போய் பலியிட்டு நாங்க வரும் கோழி ஆடுன்னு. இந்த கோழி ஆடு மேல பலியிடுறத பத்தி யாருன்னா பேசிங்கன்னா வெளியே துரத்துருவேன்னு சொல்றாரு. யாரு? அறநிலையத்துறை அதிகாரி பீஸ் கமிட்டியில. அரசு என்ன நினைக்குதோ அதுதான், மற்றபடி உங்க கருத்து எங்களுக்கு தேவையில்லை. அப்ப நீங்க என்ன, அறநிலையத்துறை திமுக ஆட்சியில் தானே இருக்கு, அப்ப உடனே அந்த அறநிலையத்துறை அதிகாரி மாத்திரமா இல்லையா? அப்போ பிஜேபி வந்து இஷ்யூ ஆகிட்டான்னு சொன்னா இது பாமர இஸ்லாமியரோட நம்புவாங்க. ஆனா திமுகவுடைய சூழ்ச்சி அரசியல புரிஞ்சவங்க எவனுமே நம்ப மாட்டாங்க. இல்ல இப்ப பலி கொடுக்கப்படுது, அங்க காலங்காலமா நடந்துட்டு இருக்குது அப்படின்னா, இங்க இந்துக்கள்லயும் சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கல்ல. அந்த இடத்துல போய் பலி கொடுக்கறது இல்ல, சமைச்சு வேணா எடுத்துட்டு போய் சாப்பிடுறது வேணா. இந்துக்களே போய் பலி கொடுத்து சாப்பிட்டு இருந்திருக்காங்க. தர்கான்னு சொன்னா பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் தான் போவாங்கன்றது இல்ல, இந்துக்களும் பெரும்பாலும் தர்கால பலி கொடுக்கக்கூடிய சம்பவம் நடக்குமா? வழக்கம் இருக்கு. அதாவது தர்கால போய் பலி கொடுக்கறது இல்லைங்க, மலைக்கு போவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவைங்க. அது டெய்லி எல்லாம் நடக்கிறது இல்ல, வருஷத்துக்கு ஒரு தான் சண்டல் கூடு நடக்குது பாத்தீங்களா. இவங்க போய் அங்க ஒரு நேர்ச்சி மாரி சில பேர் பண்ணி அது அங்க அறுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்துருவானுங்க, அவ்வளவுதான். நீங்க அதுக்குன்னு சொல்லி அங்க போய் அறுத்து எடுத்துட்டு கீழே ஒரு மணி நேரம் மேலே ஏறதுக்கு 4 மணி நேரம் ஆகுதான், இறங்குறதுக்கு 4 மணி நேரம். பைக்ல போக முடியாது, கார்ல போக முடியாது, நடந்துதான் போகணும். டெய்லி ஒவ்வொருத்தன் ஆடு தோல்ல போட்டு போய் அறுத்து கறி அறுத்து சாப்பிடுவான். இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை சந்தன கூடு நடக்குது இல்லைங்களா. அப்ப இந்துக்கள் முஸ்லிம்கள் எல்லாம் போய் கலந்துட்டு வருஷத்துக்கு ஒரு அது ஒரு எப்படின்னு சொன்னா அது டூர் மாரி. அது கோயிலுக்கும் அதுக்கும் எவ்வளவு இந்துக்கள்ல வந்து வருஷத்துக்கு ஒருக்கா குலதெய்வம் கோயில்ல போய் பலி கொடுத்து அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஆமா, அதே மாதிரிதான் இந்த தர்கா வழிபாடு. அது இஸ்லாத்துல இருக்கா இல்லையான்றது வேற. அதனால போய் ஒரு ஜாலியா அப்படி பண்ணிட்டு வர்றாங்க. அது ஒரு குறிப்பிட்ட மக்கள், பெரும்பாலும் இந்த கேரளால இருந்து வர மக்கள் அதிகமா வராங்க. அங்க கேரளால இருந்து வேறு மாநிலத்துல இருந்தெல்லாம் வருவாங்க அந்த நேரத்துல மட்டும். இந்த சம்பவத்தை நீங்க சொல்றீங்க, அதுக்கப்புறம் சந்தனக்கூடு நடக்கிறதுக்கும் அங்க கொடி ஏத்துறதுக்கும் அந்த நிகழ்வுகள் இஸ்லாமியர்கள் திருப்பரங்குன்றத்துல வழி வழியா செய்து வர நிகழ்வுகளுக்கான அனுமதிய தமிழக அரசு நிலைநிறுத்தி இருக்கு. இப்ப இந்துக்களுக்கு அவங்க எதிரா நிக்கிறாங்க அப்படின்ற அவங்க போறதுக்கான உரிமையும், அவங்க கோர்ட்ல வாதாடும் போது இந்த படியே வந்து அவங்களுக்கானது, இந்த இடமே அவங்களுக்கானது அப்படின்னு சொல்லி அந்த தீப தூண்ல அவங்க விளக்கு ஏற்றுவதற்கான எதிர்ப்பு அவங்க தெரிவிக்கிறாங்கன்னு இந்த இடத்துல தமிழக அரசு இஸ்லாமியர்கள் பக்கம் நின்று இருக்கு. அதை மறுக்கிறீங்களா? அதாவது நீங்க ஒண்ணு பசங்க, இது கொளுத்தி போட்டது யாரு சார்? நான் தான் சொன்னேன், கடந்த முறை அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி இருந்தது, அவங்களுக்கு தெரியாதா? எச்ராஜாக்கெல்லாம் தெரியாதா? எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படி புரிஞ்சுக்கிறது என்னன்னா, திமுக ஆட்சி வந்தா பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் லிங்க் இருக்கு. அது ஒண்ணு இல்லை, பாஜக பெருசெல்லாம் அரசியல் பண்ணாது. இந்துக்களுக்கு எதிரி திமுகன்னு சொன்னா உடனே திமுக என்ன பண்ணணும், அங்க நியாயம் என்ன இருக்கு, இது அநியாயம் என்ன இருக்குல்ல, உடனே அவர் என்ன பண்ணுவாங்க, இஸ்லாமியர்களுக்கு எதிரி பாஜக, அவ்வளவுதான். உடனே இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. பாஜக இஸ்லாமிக்கு எதிரின்றது இல்ல, இஸ்லாமியர்கள் எதிர்க்கான நடவடிக்கை எடுப்பாங்க, அரசே எடுக்கும். இன்னும் மட்டும் இன்னொரு விஷயம் தெரியுமா, தமிழ்நாட்டில் 3 கலவரம் நடந்திருக்கு, மத கலவரம். அதாவது அமைதி பூங்கா, அமைதி பூங்கா இல்ல நான் 5 வருஷம் இல்ல, தமிழ்நாட்டுல 3 கலவரங்கள் இதுவரை நடந்திருக்கு. ஒண்ணு நாகூர் கலவரம், வீரகலத்தூர் கலவரம், கோயம்புத்தூர் கலவரம். இது 3மே திமுக ஆட்சியில. யாருன்னா பேச தயாரா? எங்கிட்ட விவாதம் பண்ண தயாரா? நீ என்ன சொல்ல வர்றீங்க? அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இந்த கலவரங்களுக்கு எல்லாம் பாதிக்கப்பட்டது யாருன்னா இஸ்லாமியர்கள் தான். அப்ப நீங்க பாசிசம் பாயாசம் அப்படின்னு பேசுறீங்களே தவிர பாஜகவுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. இப்போ அங்க போயிட்டு நின்று ரீலோகேட் இது அப்படின்றாரு யாரு, எச் ராஜா என்ன சொல்ற, இந்த இடம் மாற்றம் செய்யுங்க அந்த தர்காவை அப்படின்றாரு.
அப்ப நான் அங்க போய் நின்றுட்டு இந்த கோயில இடமாற்றம் செய்யுங்கன்னு சொன்னா போலீஸ் விட்டுருமா? அந்த 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 ஆப்ஷன் ஆப்வியஸ்லி வரும். ஒரு இஸ்லாமியனா ஒரு கடைக்கூடிய ஆளா இருந்தா அது நீங்க மாத்த மாட்டீங்களான்ற ஒரு கேள்வி இஸ்லாமியனா வைக்கிறதுக்கு இப்ப நான் போய் வச்சேன்னா நேரம் திமுக என்ன கைது பண்ணி உள்ள போட்டிருக்கோம். எச்சா சொன்னது என்ன நடவடிக்கை எடுத்து ஒரு வழக்கு கூட போடல. இல்ல அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்கள் வணங்கக்கூடிய வணக்க வழிபடுத்தலாம். ரீலொகேட்னு சொன்னாரா இல்லையா? வீடியோவே ஆதாரம் இருக்கு. அப்ப திமுக என்ன, நீங்க திமுக முஸ்லிம்களுக்கு ஆதரவுன்றீங்களே, என்ன நடவடிக்கை எடுத்துன்ற நான் கிட்டத்தட்ட ஒரு வக்கீலுக்கு வந்து 1.5 கோடி ரூபாய் அளவுக்கு கொடுத்து ஹைகோர்ட்ல கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போய் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாம சுவாமிநாதன் அவர்களுக்கு RSS சாயம் குத்தி அந்த ஒரு இஸ்லாமியர்களுக்கான உரிமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு முழு மூச்சா தமிழக அரசு தன்னுடைய சக்திக்கு மீறி வேலை செஞ்சுட்டு இருக்கு. தடாரகின் குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. சாமிநாதனுக்கு திமுக ஆரம்பத்திலிருந்து எழுத பொறுத்துங்க, புரியுதுங்களா? 2014 வந்து அதிமுக ஜெயலலிதா தான் முதல்வர். அவங்க ஏன் சுப்ரீம் கோர்ட் வரையும் போய் அதை வந்து ஸ்டாட்டஸ்கோ வாங்கினாங்க? இருக்கிற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி ஸ்டாட்டஸ்கோ வாங்கியிருக்காங்களா இல்லையா? நடைமுறையில் இருந்தது மாற்றம் பண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கினாங்க. அப்படியே போற மாதிரி அவங்க பிராமின் தான் இம்பீச்மெண்ட் கொண்டு வராங்க. ஒரு நீதிபதியினுடைய நடத்தையிலேயே சந்தேகப்பட்டு நாடாளுமன்றத்துல கொண்டு வர நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு வரலாற்றுல குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். இந்த அளவுக்கு திமுக போறப்போ நீங்க திமுக மேல இஸ்லாமியர்களுக்கு எதிராக தான் திமுக செயல்படுது அப்படின்னா நம்புற மாதிரி இருக்கா? என்ன பேசுவாரா? நீங்க வந்து ஒரு விஷயம் தெளிவா பாருங்க. திமுக ஏன் அப்படி நடவடிக்கை எடுத்துன்னா அவர் தீர்ப்பு சொல்லிட்டு விட்டு போல, அது வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக அவர் செயல்படுறாரு. என்ன கான்ஸ்டிடியூஷன் எதிரானா போலீஸ் ஒத்துழைப்பு கொடுக்கலையா, ஏன் போலீஸ் போறாங்க பாரு அப்படின்னாரு. இது வந்து நீடிச்சுன்னா அது இந்தியாவுடைய, அதாவது என்ன சொல்றது, மாநில சுயாட்சிக்கு எதிரான கொள்கை. அதுக்காக தான் இவனுங்க இவ்வளவு துடிக்கிறது. இன்னைக்கு இதை சொன்னவர் நாளைக்கு ஒரு அமைச்சருக்கு எதிராக தனி நபர் வழக்கை எடுத்து விசாரணை பண்ணி உடனே கைது பண்ணுங்கன்னா மாநில அரசு கேட்கலன்றதுக்காக எங்கிட்ட இருக்கிற போலீஸ் போய் அவனை தூக்கிட்டு வந்து உள்ள போடுங்கன்னு சொல்ல மாட்டாருன்றது என்ன நிச்சயம்? அதனால திமுக என்னன்னா இதுதான் சாக்குன்னு சொல்லி வச்சுக்கிட்டு அவருக்கு வந்து என்ன பண்றாங்க, பாராளுமன்றத்திலாம் குரல் கொடுக்குறாங்கன்னா அது முஸ்லீம்களுக்கு ஆதரவா இல்லை, தங்களுக்கு எதுனா ரிவிட்டு வந்துடப்படுன்னு பயம். இன்னைக்கு இவர் சொன்னாருங்க, நாளைக்கு இன்னொரு நீதிபதி வந்து திமுக அமைச்சருக்கு எதிராக வழக்கு ஒன்று நடக்குது, ஏதோ ஒருத்தர் புகார் கொடுக்குறேன், அந்த புகார் எடுத்து விசாரணை பண்ணுங்கன்ற. விசாரணை பண்ணல, அப்ப என்கிட்ட இருக்கிற போலீஸ் அனுப்பி அவரை கைது பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்களோ? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது. உண்மையிலே அவர் GR சாமிநாதன் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக தான் பேசுறாரு. அவர் தீர்ப்பு சொல்லியிருக்கலாம், அது வேற விஷயம். அங்க போய் தீபம் ஏத்துங்கன்னு சொல்லியிருக்கலாம், புரியுதுங்களா? அது தீர்ப்பு சொல்லலாம், அவருக்கு ரைட்ஸ் இருக்கு, புரியுதுங்களா? அதே நேரத்துல வந்து அங்க தீர்ப்பு எடுத்ததுக்கு மாநில அரசு ஒத்துழைப்பு கொடுக்கல, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொன்னா என் போலீஸ் போட்டோன்னு சொன்னார் பாருங்க, அது சட்டவிரோதமான வார்த்தைகள். அதுக்காக தான் வந்து இவ்வளவு கொந்தளிப்பு திமுக பண்ணுச்சு தவிர மற்றபடி அவங்களுக்கு அந்த, அதாவது ஏத்தனாலும் சரி அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்கதான் வந்து சொல்றாங்கல்ல, நாங்க நாத்திகர்கள், நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு. இறுதியா ஒரு கருத்து சென்டிமெண்டா கேட்கிறேன், நேர்மையான பதில் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறேன். இந்துக்களுடைய பண்டிகைகள், முக்கியமான தீபாவளி பண்டிகைகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் வாழ்த்து சொல்லாத முதல்வர், இஸ்லாமியர்களுடைய எல்லா பண்டிகைகளுக்கும் சக தோழனா இருந்து வாழ்த்துக்கள் தெரிவிப்பதோடு நிறுத்திக்காம அந்த விழாக்களையும் கலந்துக்கிறார். தன்னை ஒரு கிறிஸ்தவனாக, நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதில் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் பேசுறார். சிறுபான்மை சமூக மக்களுக்காக இந்த அளவுக்கு வெளிப்படையாக பேச்சுக்களை, வாக்குகளுக்காக பெரும்பான்மை இந்துக்களுடைய வாக்கு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி பேசக்கூடிய திமுகவை நீங்க மதிக்கலன்னா உங்களை, அதாவது கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சுரிஞ்சிக்கிற மாதிரி, இது ஏன் கேட்கக்கூடாது? இல்ல, நீங்க வந்து ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா, அவர் வந்து வாழ்த்து சொல்லணும்னா பொங்கலுக்கு சொல்றாரு இல்லையா, தீபாவளிக்கு ஏன் சொல்லணும்னா திராவிட கொள்கை, அவங்களுடைய சில கொள்கை வச்சிருக்காங்க. திராவிடத்துல வந்து நாகாசுரன் தான் வந்து அவங்க கொளுத்துறாங்க அப்படின்ற. அப்போ என்னுடைய திராவிட கொள்கையின் அடிப்படையில் நாகாசுரனை கொளுத்துறதுக்கு நான் வாழ்த்தணுமா அப்படின்றதுதான் திமுகவுடைய, அது பெரியார் காலத்திலிருந்து அண்ணா காலத்திலிருந்து அப்படியே கருணாநிதி காலத்துல, அதுக்காக சொல்லாம இருக்கலாமே தவிர பெரும்பாலும் எல்லா இது வந்து தீபாவளிக்கு ஏன் சொல்லல அப்படிங்கறது விளக்கம் கொடுத்துட்டீங்க. இஸ்லாமியர்கள் பக்கம் பக்கபலமா நிக்கிறாரு. எல்லா பக்கம் நின்ன சொன்னீங்க. பண்டிகைகள், அவர் நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த நாள் ஆகட்டும், ரம்ஜான், பக்ரீத், எல்லாமே அவர் பண்டிகைகள் வச்சு ஒரு முதல்வரோ உடனே நிறைவேற்றுறாரு. ஹஜ் பயணத்துக்கான அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்காரா, கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்காரா இல்லையா? எத்தனை தான் நான் இன்னும் எத்தனை வீடியோக்கள் தான் விளக்குவோன்னு தெரியல. இப்போ சமீபத்தில் கூட ஹஜ் இல்லம்னு திறந்தாங்க. எந்த முஸ்லீம் கோரிக்கை வச்சா ஹஜ் இல்லம் நீங்க திறக்கிறீங்க? யாருன்னா முஸ்லீம் அதுதானா பயன்பட போறது யாரு சார்? நான் கேட்கிறேன், பயன்பட போறான் இஸ்லாமிய மக்கள் தானே பயன்பட போறாங்க. ஒரு விஷயம் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஹஜ் இல்லம் என்பது என்ன தெரியுமா? ஹாஜிகள் போய் அங்க தங்கி இருந்து பிளைட்ல போறது இருக்கா இல்லையா?
ஒரு ஹஜ்ஜுக்கு ஒருத்தன் போனோம்னா அரசு சார்பா போனாவே 4-5 லட்சம் ரூபாய் செலவாகுது. சும்மா ஒன்றும் போடல. ஆனா வெளிப்படையான பேச்சு எப்படி இருக்குதுன்னா, அரசு இலவசமா ஹஜ்ஜுக்கு அனுப்புற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. பொதுமக்கள் மத்தியில் அப்படி உலாவுது இருக்கா இல்லையா? உண்மை அப்படி இல்லை. அவனுடைய நான் இப்ப ஹஜ்ஜுக்கு போனோம் அரசு மூலியமா போனோம்னா 4-5 லட்சம் ரூபாய் ஆகும். இதே அரசு மூலியமா போகாம நான் பிரைவேட்ல போனேன்னு வச்சுக்கலேன், டிராவல்ஸ் மூலியமா கொஞ்சம் ஒரு 2 ரூபா 3 ரூபா கூட ஆகும். ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி போறேன் நானு. நெல்லையில இருந்தோ தஞ்சாவூர்ல இருந்தோ இல்ல மதுரையில இருந்தோ வந்து சென்னையில வந்து தங்கி ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் ரூமுக்கு கொடுத்து தங்கிட்டு ஹஜ்ஜுக்கு போக மாட்டேன்னா? ஹஜ்ஜு பண்ணுவது யார் மீது கடமைன்னு சொன்னா பணக்காரர்களுக்கு தான் ஹஜ்ஜு பண்ணுவது கடமை. 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ண ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ண மாட்டானா? இப்போ நீங்க இந்த ஹஜ்ஜு இல்லாம அப்படியே சொல்லிருக்கு, பணக்கார இஸ்லாமியர்கள் தான் என்னை அங்க ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கா. அவங்களுடைய என்ன சார் என்னங்க விளையாட்டு இல்லைங்க. அடிப்படை கடமைகள்ல ஹஜ்ஜு செய்வதற்கு முழு வசதி. இப்ப எனக்கு ஹஜ்ஜு பண்றதுக்கு என்கிட்ட காசு இல்ல, பக்கத்து வீட்டுக்காரன் போறான், எதிர் வீட்டுக்காரன் போறான், நான் என்ன பண்றது? கடன் வாங்கி போகணும்னு அவசியம் இல்லை. இல்ல நான் குடியிருக்க வீட்டை வித்துட்டு ஹஜ்ஜுக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. உங்களிடம் இருந்தா போங்க, இல்லைன்னா போகக்கூடாது. அடுத்தவங்கிட்ட பிச்சை வாங்கிட்டு ஹஜ்ஜுக்கும் போகக்கூடாது. இது தமிழக அரசனுடைய உதவியை அப்படி கூட எடுத்துக்கலாம்ல. அடுத்தவங்கிட்ட பிச்சை எடுத்துட்டு போகக்கூடாதுங்க. அதனால ஏன் அதுல வந்து நீங்க தேவையில்லாம வந்து ஹஜ்ஜு விஷயத்துல மூக்கணும் நினைக்கிறாங்கன்றது தெரியல. இதே மாதிரி இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா நோன்பு கஞ்சி இலவசமா கொடுக்குறாங்களா? அரிசி, நோன்பு அரிசி உடனே அது பட்டியலில் அதுதான் முக்கியமா வரும். நோன்பு அரிசி இலவசமா கொடுத்தாரு. இத்தனை டன் அரசு வழங்கியது. நான் கேட்டேன் எதுக்கு? யாராவது கோரிக்கை வச்சானா? எவனாவது கோரிக்கை வச்சான்னு சொன்ன தலைவர் நானே செருப்பால் அடிப்பேன். நான் ஏன்டா உனக்கு வேற கோரிக்கை இந்த சமூகத்துல உயிர்நாடி பிரச்சனைகளா இருக்கு, அதெல்லாம் கோரிக்கை வச்சு இந்த அரசு கிட்ட நிறைவேற்றாம இந்த அரிசி கேட்டு ஏன்டா அவங்ககிட்ட போறீங்கன்னு சொல்லி செருப்பால் அடிப்பேன். அது எந்த தலைவனா இருந்தாலும். ஏன்னு சொன்னீங்கன்னா 1 கிலோ அரிசி கஞ்சி அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் இருக்கலாம், புரியுதுங்களா? அரசு கொடுக்குது. ஆனா 90 ரூபாய்க்கு பொருள் நான் தானே வாங்கி போடுறேன். அரிசி மட்டுமா இருக்கு இல்ல, பாசி பருப்பு. இப்ப 1 கிலோ பாசி பருப்பு கேளுங்க, 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ பாசி பருப்பு, சீரகம், வெந்தயம், அப்புறம் வந்து இஞ்சி, பூண்டு, நெய், தேங்காய். 90 ரூபாய்க்கு வாங்குறவன் நான் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கஞ்சி அவ்வளவு டேஸ்டா இருக்கு. இல்லைங்க, நான் சொல்றேன் 90 ரூபாய்க்கு வாங்குறவன் 10 ரூபாய் நான் எக்ஸ்ட்ரா போட்டு அரிசி வாங்க மாட்டேன்னா? ஆனா இது அரசியலுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அதே மாதிரிதான் இந்த ஹஜ்ஜு இல்லம் என்பது அரசியல் சமூகத்தை ஏமாற்றுவதற்காக திமுக ஏமாற்றுறது. இங்க சொல்றதுல இருக்கக்கூடிய உண்மை இருக்கிறதுனாலதான் வெளிப்படையா இந்த கருத்துக்களை முன்வைக்க முடியுது அப்படிங்கறது என்னால கருத்துக்களுக்கு நன்றி. எங்களை மீண்டும் சந்திப்போம். மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேயர்களே.